ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் 26க்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஏப்ரல் மாதம் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையாலையும் அவங்களுடைய ஆதரவாலையும் மேலும் பணவரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ துளராசி நேயர்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்திற்கு மேலே அதிர்ஷ்டங்களானது கைகூடி வருங்க. ஆனால் அதே நேரம் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். புதுசாக நீங்கள் முயற்சிகள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் செய்ய வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. இருக்கிற வேலையை மட்டும் கவனம் செலுத்தி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்க போகுதுங்க. அதாவது துளராசினியர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பங்குதாரர்களோட நீங்கள் ஆலோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா லாபத்துக்கு மேலே லாபங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி புதிய முதலீடுகளை மட்டும் செய்கிறீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிர்வாகத்தினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களே அறியாமல் நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு கோபங்களையும் உங்களுக்கு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுத்துடலாம். ஸோ தேவையான அளவுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்கும். அதாவது பணத்திற்கு அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயம் வரப்போவதில்லை. அதே நேரம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வர இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை மட்டும் நிச்சயமாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க, குறைச்சிக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நிறைய ஆதாயத்தை பார்ப்பீங்க. வாழ்க்கை துணை வழியுடைய சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே. ஸோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது மன உளைச்சல் ஏற்படும், உஷ்ணம் தொடர்பான வியாதிகள் எதுவும் வரலாம். ஸோ அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கவனச்சிதறலை முழுக்க முழுக்க தவிர்க்க பாருங்கள். அதெல்லாம் தவிர்த்துட்டு திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல மதிப்பெண்களை வாங்குவீங்க. அதாவது ஏப்ரல் 26க்கு பிறகு எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் சரிங்க, வியாபாரம் இல்லைன்னா வேலை செய்கிறீங்க, கல்வி தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சவால்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிறப்பான பரிகாரங்களை எல்லாம் செய்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது எல்லாத்தையும் சமாளித்து உங்களால் வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளை பெற முடியுங்க. ஸோ இது கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் வீடியோவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் பொறுமையை கடைப்பிடித்தே ஆகணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பொறுமையை தாண்டி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முழுக்க முழுக்க பொறுமையை கடைப்பிடிங்க. நிச்சயமாக இது எல்லாமே நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் சரியாகுங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிம்மதி அப்படிங்கிறது பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயந்தாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா துளாராசி சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடையவர்களுக்கு உழைப்பு தான் முக்கியமான காரணமாக இருக்க போகுது. ஸோ உழைப்பின் மூலமாக தான் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்துட்ருக்கீங்க. நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய வாழ்க்கையே உங்களுக்கு அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லணும். இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் அதாவது மே 10 வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய தைரிய வீரிய காரகனான செவ்வாய் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வெற்றியாக்கி கொடுப்பாருங்க. அதே போல் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டங்களில் அவர் உங்களுக்கு உறுதி செய்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி மற்றவங்களால் செய்ய முடியாத வேலைகள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதையும் இப்போ செய்வீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு உயர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தொண்டர்களுடைய பலம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலை கட்டாயம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்போல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளானது இப்போ குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பொருளாதார நெருக்கடியால் தான் துளாராசி நேயர்கள் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே ரொம்ப லாக் ஆகியிருந்திருப்பீங்க. அதாவது கடனுக்கு மேலே கடன் வாங்கி வந்த நிலையெல்லாம் இப்போ மாற ஆரம்பிக்கும். அந்த கடனை நீங்கள் நிச்சயம் அடைக்க போகிறீங்க.
கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு கையில் இப்போ உங்களுக்கு பணப்புழக்கமானது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, எதை பற்றியும் வந்து கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் அடைஞ்சிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். ஸோ உங்களை விட்டு எல்லா விதமான பீடைகளும் விலகப் போகுது. இனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு தாங்க சொல்லணும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் கர்மகாரகனான சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ பார்க்கக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் வேகமாக செயல்பட நினைத்தாலுமே கூட மறுபக்கம் அதில் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை நிச்சயமாக இந்த டைமில் நீங்கள் அடைய முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. மாணவர்களுக்கும் அப்படி தான் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போக போகுதுன்னு சொல்லணும். நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குறைகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நன்மைகள் வந்து அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குங்க. இதே சுவாதி நட்சத்திரத்துடைய துளாராசினிகளாக இருக்கீங்க அப்படின்னா எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது வந்து முடிச்சிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது இடத்துல யோகக்காரனாக ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஸோ மனதில் குழப்பம், செயல்களில் தடை, குடும்பத்தில் நெருக்கடி, குழந்தைகளால் பிரச்சனை இப்படி எல்லாம் உண்டாக்கிட்டு இருந்தாலுமே கூட பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து கிடைக்க போகுது. அப்படின்றதுனால கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், உறுதியாக வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே தகுதியான வரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக முயற்சி செய்யலாம். அதற்குரிய வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. புதுசாக நீங்கள் சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இப்படி இதுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளை கொடுக்குங்க. இருந்தாலுமே கூட சப்தமஸ்தானத்தில் ஏப்ரல் 20 வரைக்கும் சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தவருடைய விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். ஒரு அடி நீங்கள் அவங்ககிட்டலாம் இருந்து விலகியே இருந்துக்கோங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துடும். ஸோ வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனைகள் கேட்டு நடந்துக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத நிலை உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். பாக்கியாதிபதி புதன் ஏப்ரல் 23 வரைக்கும் சாதகமாக தான் இருக்கிறார் உங்களுக்கு. ஸோ துளாராசினிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளாக இருக்கீங்க, கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா விதமான ஒப்பந்தங்களும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். வர வேண்டிய பணமும் கைக்கு வந்துடும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பரான ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அடுத்ததாக செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த போராட்டங்களை எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வர போகிறாருங்க. ஸோ இனி நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த டைமில் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்து வந்த நீங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி எல்லை வரை போயிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு யோகமான ஒரு காலம் பிறக்க போகுது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அற்புதமான வாய்ப்புகள்லாம் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். நிம்மதியே இல்லை அப்படின்னு இருந்த அந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க. பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். மற்றவங்களாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. உங்களுடைய நிலை வந்து உயரப்போகுது. நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு வரீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்யுங்க. அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுத்துடும். பணியாளர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பல வகைகளில் முயற்சித்தும் கை கொடுக்காத ஒரு சில விஷயங்கள் கூட இனி நீங்கள் நினைத்த மாதிரி கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுடைய எண்ணப்படி அது வந்து முடிவுக்கு வருங்க. சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைங்களால் பெருமையை வந்து அடைவீங்க. ஒரு சிலருக்கு துளாராசிக்காரங்களே இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால குழந்தை பாக்கியம் இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இப்போ முடிவுக்கு வந்துடுங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஓய்வு நிலையை வந்து அடைய போகிறீங்க. ஸோ நிம்மதியானது ஒரு ஓய்வு கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து செயல்படுவீங்க. நிச்சயமாக துளாராசினியர்கள்லாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதற்கான அம்சம் இருக்குது. விவசாயம் எதிர்பார்த்த லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. முதியவர்களால் ஏற்பட்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கள் போகும். ஆரோக்கியமாக நீங்கள் நடப்பட போகிறீங்க. நிறைய கனவுகள் வந்து மெய்ப்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க துளாராசினியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் மகாலட்சுமிக்கான துதிகளை வந்து சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கிட்டே போகும். இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. இது இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா துளாராசி என்பர்களே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.